எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் மர்தோனி. இன்று ஹோலி பண்டிகை பற்றி சுருக்கமாக கூறுகிறேன். ஹிரண்யகசிப்பு என்ற ஒரு கொடூர அரக்கன் பிரம்மனிடமிருந்து ஒரு வரத்தை பெறுவதற்கு கடும் தவம் இருந்தார். பஞ்சபூதங்கள் இருந்தோ எந்த ஒரு அஸ்திரங்கள் இருந்தோ எந்த நேரத்திலையும் எங்கேயும் எந்த காரணத்திற்காகவும் அழியாத சாகாவரம் பெற வேண்டும் என்று கேட்டிருந்தார். அந்த வரத்தை பெற்ற பின் தன்னை ஒரு கடவுள் என்று நினைத்துக் கொண்டு மக்கள் எல்லோரும் தன்னை மட்டுமே வணங்க வேண்டும் என்று துன்படுத்தினார். ஹிரண்யகசிப்பின் மகன் தான் பிரகலாதன் சிறு வயதிலிருந்தே மகாவிஷ்ணுவின் உண்மையான தீவிர பக்தர் ஆகையினால் தந்தையான ஹிரண்யகசிப்பை வணங்க மறுத்தார். இதை உணர்ந்த ஹிரண்யகசிப்பு பிரகலாதனை பலமுறை கொல்ல முயன்று தோல்வி அடைந்தார். அதன் பின் ஹிரண்யகசிப்பின் சகோதரியான ஹோலிகா பிரகலாதனை கொல்ல திட்டமிட்டார். பல விறகுகளை இட்டு தீயை மூட்டி பிரகலாதனை தன் மடியில் அமர வைத்துக் கொண்டு அந்த தீயின் மேல் உட்கார்ந்தாள். ஹோலிகா எண்ணத்தை அறிந்த பிரகலாதன் மகாவிஷ்ணுவின் மந்திரத்தை கோஷமிடத் தொடங்கினார். அதனால் அவரை அந்த தீ காயப்படுத்தவில்லை. ஆனால் ஹோலிகா அந்த தீயில் அழிந்து போகிறாள். ஹோலிகா அழிஞ்சதையும் பிரகலாதனுடைய வெற்றியையும் கொண்டாடுவதை தான் நாம் காலம் காலமாக ஹோலி என்று கொண்டாடி வருகிறோம். அனைவருக்கும் இனிய ஹோலி வாழ்த்துக்கள்.